மக்களே இப்போ பாருங்கள் அந்த தோசை எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு. என்ன காரணம்னா கண்ணாறு கழிச்சாச்சு, அதனால் தோசை அழகாக. இதுதான் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, தோசைக்கல்லை தேய்க்கிற துணிக்கு பதிலாக வெங்காயம். அது எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் நெளிஞ்சே போச்சு. இது பாவம் இல்லையா, என்ன பண்ணுறது, வழி இல்லை. சரி ஓகே, இப்போ நான் தோசை ஊற்றுறேன். இப்போ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், அழகாக வருது அழகு. 2 கரண்டி தான். இப்போ எம்பூட்டு அழகாக எடுக்கணும் மட்டும் பாருங்கள். ஷேப்லாம் எதிர்பார்க்கக்கூடாது சரியா. இப்போ எம்பூட்டு அழகாக வருது மட்டும் பாருங்கள். தோசை எவ்வளோ அழகாக திருப்பி எடுக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய்லாம் ரொம்ப நான் சேர்க்க மாட்டேன், சும்மா இப்படி கொஞ்சம் காமிப்பேன், அவ்வளோதான். ரைட்டா. ஆனியன் போட்ட கோதுமை தோசை. வேகுது 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 வேகுது, சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இது சரிங்களா. வெந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இதோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான். எப்படி நம்ம சமையலே வந்து கலாய்க்கிறாங்க. எம்புட்டு அழகாக திருப்பி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ஒட்டுதா பார்த்தீங்களா, இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா. சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள், டக்குன்னு வெந்து போச்சு, டக்குன்னு திருப்பிட்டேன். இதுவும் வெந்துடுச்சு, அதுக்குள்ளே வெந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. டக்குன்னு வெந்துடுச்சு மக்களே, ரொம்ப டைம் எடுக்கலை, டக்குன்னு வெந்துடுச்சு. ரைட்டா. எங்கள் வீட்டு தோசை நல்லா இருக்கா, நல்லா சமைக்கிறேன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சது தடுமாறி சமைக்கிறேன். சிம்பிள் தான் தெரியும், ரொம்ப வெரைட்டியெல்லாம் பண்ண தெரியாது. சிம்பிள் டிஷ் தான் பண்ண தெரியும். சிம்பிளாக பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா தான் செய்வேன் சரிங்களா. இப்போ எம்புட்டு அழகாக வந்திருக்கு தோசை. தோசை தோசை ஏற்கனவே இங்கே செஞ்சு வச்சுட்டேன், ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா. இதுதான் என் கைவண்ணம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. சாப்பிட வாங்க. பை டாட்டா. நீங்கள் ஆர்டர் போட்டால் கூட நான் பண்ணி கொடுப்பேன் சரியா. இந்த ஆனியன் போட்ட கோதுமை தோசை. ரைட்டுங்களா. பை டாட்டா.